ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ் வரைக்கும் உள்ள ப்ளீடிங்கை வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 12 to 24 வீக்ஸ் ப்ரெக்னன்சியில் ப்ளீடிங் வர்றது எதனால பயப்படணுமா அப்படிங்கிறது we will discuss. ஜென்ரலாக 12 வீக்ஸ்க்கு அந்த டைமில் வந்து பிளசண்டா ஃபார்ம் ஆகும், அதாவது தொப்புள் கொடி சொல்லுவோம். இந்த பிளசண்டா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூட்ரஸோட மேல் பகுதி இல்லைன்னா சைட்ஸ்ல இருக்கு. ஒரு சர்டன் ப்ரப்போசிஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ்ல இருக்கும், அதாவது லோ லைங் பிளசண்டா அப்படிங்கிறது. அது வந்து இந்த யூட்ரஸோட மவுத் கிட்ட வரைக்கும் வரும். ஸோ எனி திங் தட் யூட்ரஸ் இஸ் இரிட்டபிள், பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூட்ரஸோட மவுத் ஷேக் ஆகும்போது ப்ளீடிங் வரும். சேம் திங் ஹேப்பன்ஸ் if the patient has sex during the second trimester, placenta லோவா இருக்கும்போது. சம்டைம்ஸ் cervical incompetence ஒன்று இருக்கு, அதாவது சர்விக்ஸ் வந்து அந்த பிரெக்னன்சியை ஹோல்டு பண்ணணும். அந்த ஹோல்டு பண்ற டைம்ல வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த சர்விக்ஸ் வந்து டைட்டன் ஆகாது, இட் வில் கெட் லூஸ். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரெக்னன்சி வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு பெயின்லெஸ் ப்ளீடிங்காக இருக்கும். ஸோ எனி டைம் வென் யூ see a patient அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் இருக்கு ஆனால் பெயின் இல்லை அப்படிங்கும்போது நம்ம சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அந்த யூட்ரஸ் மவுத்தை வந்து ஒரு சூச்சர் போட்டு டைட்டன் பண்ணுவோம். இது பேர் சர்வைக்கல் என்சர்குலேஷன். சில டைம் வந்து நார்மலாகவே வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும்போது கொஞ்சம் ப்ளீடிங் வர்றது நார்மல் தான். இவங்களுக்கு ஜஸ்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்டேஷனும் பாடி ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாலே இட் வில் மோஸ்ட்லி செட்டில் டவுன். ஸோ 24 வீக்ஸ்க்கு மேலே வர ப்ரெக்னன்சியில் வர ப்ளீடிங் வந்து வில் பி டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.